கிருபை மனிதனை வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லுது. வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லல. உங்களுக்கும் பிதாவுக்கு இடையிலே செய்ய வேண்டிய வேலைகளை அவர் முடித்திருக்கிறார். ஆகையால் உங்கள் மனநிலை ரெஸ்ட்ல இருக்கட்டும். இந்த பூமியில் நீங்க செய்யற எல்லா வேலையும் பதட்டத்தில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்கள் வேலைக்கான வெற்றி ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறபடினால் பதட்டமே இல்லாம ரெஸ்ட்ல எல்லா வேலையும் பாருங்க. உட்காருவது என்பதன் அர்த்தம் ஒரு சீட்ல உட்கார்றது இல்ல, இளைப்பாறுதலின் மனநிலையில் வாழ்வது. Amen. The right position is sitting position. The right place is right hand of the heavenly Father. உங்களுடைய சரியான இடம் பிதாவின் வலது வாரிசம். உங்களுடைய சரியான பொசிஷன் உட்கார்ந்திருப்பது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நீ எப்பெல்லாம் ரொம்ப வேகமா எழுதிட்டு போறீங்களோ அப்பெல்லாம் மார்ஜினை கரெக்டா ஒட்டி வரமான்றது என்ன செய்யணும்? பார்க்கணும். ஓட்ட பந்தயத்தில் ரொம்ப வேகமா ஒலிம்பிக்ல ஓடிக்கிட்டு இருக்கிறோம், நல்லது. நம்ம ட்ராக்ல இருக்கமான இடையில என்ன செய்யணும்? பார்க்கணும். எவ்வளவு உயரமான சப்ஜெக்ட் நீங்க போனாலும், 1000 வசதிகள் இருந்தும் வாழ்க்கை இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் என்றால் நீங்கள் இறைவனை விட்டு மெயினான ட்ராக்கை விட்டு வெளியே போயிட்டீங்க. நீங்க 2ஆம் வானத்தை பார்த்தா என்ன, 3ஆம் வானத்தை பார்த்தா என்ன? சார் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன், ட்ராக்ல வரல தம்பி. ட்ராக் என்ன தெரியுமா? இளைப்பாறுதல். ஆமென், ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 34 வசனத்தை வாசித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து சொல்லுவோம். கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாசிமா. தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும், நான் உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரிசத்தில், நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. வலது பாரிசத்தில் என்னோடு கூட உட்காரும். சத்துருக்களை பாதபடியாக்கி போடுவதன் ரகசியம் என்னவென்றால், எழுந்து போராடுவதல்ல, அவரோடு கூட உட்காருவது. யாரெல்லாம் அவர் கூட உட்கார பழகிட்டாங்களோ அவங்க வாழ்க்கையில எல்லாம் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, வெற்றியின் ரகசியம் என்பது ஓடுவதல்ல, உட்காருவது. இன்றைய பிரச்சனை, கிறிஸ்தவர்களுக்கு ஓட தான் கற்றுக் கொடுக்குறாங்க. இன்னும் 72 மணி நேரம் ஜெபம் பண்ணு, இன்னும் கடுமையான உபவாசம் பண்ணு, இன்னும் அதை பண்ணு இதை பண்ணு. ஆனால் பைபிள் சொல்லுது, வெற்றி ஓடுவதில் இல்லை, வெற்றி அவரோடு உட்காருவது. அதிகமான வெற்றிகள் பெறுகிறவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக அவரோடு உட்காருகிறவர்களாக இருப்பார்கள். என் அன்புக்குரியவர்களே, ஆன்மீக வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீங்களும் நானும் நினைப்பது போன்றது அல்ல. என் அன்புக்குரியவர்களே, மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வேலை செய்து ஓடி ஓடி உழைத்து களைத்து போட்டியிட்டு சோர்ந்து போகும்போது அமைதியை தேடி ஆண்டவனை நாடி ஆன்மீகத்திற்கு வருகிறார்கள். ஆன்மீகம்னா என்ன நான் சொல்ல வரேன், மனுஷன் இந்த உலகத்தில் ஓடி ஓடி உழைச்சு களைச்சு போட்டி போட்டு கடைசியில் இளைப்படைந்து ஒரு அமைதியை நாடி ஆண்டவனை தேடி ஆன்மீகத்துக்கு வருகிறார்கள். ஆனால் ஆன்மீகமோ அவனுக்கு அடுத்த கட்ட வேலைகளின் தொகுப்பை தயாராக வைத்திருக்கிறது. ஆனால் ஆன்மீகமோ அவனுக்கு அடுத்த கட்ட வேலைகளின் தொகுப்பை, வேலைகள் அல்ல, செட் ஆஃப் ஒர்க்கு, வேலைகளின் தொகுப்பை வைத்திருக்கிறது. ஆன்மீகம் எங்க போகுது? இயேசு சொன்னார் பரிசேயர்களை பார்த்து, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, நீங்கள் சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி, 7 பாயிண்ட் என்ன செய்றாங்க? கட்டி. 9 பாயிண்ட் கட்டி, பாரமான சுமைகளை கட்டி
மனுஷர் மேல் சுமத்துகிறீர்கள். சுமத்துவது அல்ல ஆன்மீகம், சுமத்துவது அல்ல உண்மையான கடவுளின் மனது. இருக்கிற சுமைகளை இறக்கி வைப்பதுதான் ஆனது. ஓடி ஓடி உழைத்து கலைத்து ஆன்மீகத்தை நாடி அமைதியை தேடி மனிதன் வரும்போது இங்கு வேறு வேலைகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்து மதத்திலும் சரி, இஸ்லாம் மதத்திலும் சரி, புத்த மதத்திலும் சரி, கிறிஸ்தவ மதத்திலும் சரி, யூத மதத்திலும் சரி, இன்றைய புரிந்து கொள்ளப்படாத கிறிஸ்தவ மதத்திலும் வேலைகள் தான் கொடுக்கப்படுகிறது. ஆனால் வேதமோ நம்மை இத்தகைய புது நியூ செட் ஆஃப் ஒர்க்கை செய்யும்படி நம்ம அழைக்கவில்லை. ஏன்னா அவன் கலைச்சு போய் வந்திருக்கிறான், இங்க வேற வேலையை கொடுக்கிறான். ஆனால் பரமபிதா சொல்லுகிறார், நம்மை உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆமென், ஆமென். The right position is sitting position. The right place is right hand of the heavenly Father. உங்களுடைய சரியான இடம் பிதாவின் வலது வாரிசம். உங்களுடைய சரியான பொசிஷன் உட்கார்ந்திருப்பது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். கிறிஸ்தவம் என்பது இளைப்பாறுதல். Sitting means, seated with God means rest. This is all about Christianity. இதுதான் கிறிஸ்தவம். இதற்காகத்தான் அவர் சிலுவையிலே ஒரு கிரயம் கொடுத்தார். இதை பேசுவதற்காகத்தான் ஊழியர்களை தேவன் அனுப்பினார். ஊழியர்களின் வேலை உட்கார வைப்பது, ஜனங்களை பதட்டத்திலிருந்து உட்கார வைப்பது. 5 அப்பத்தை 5000 பேர் கொடுப்பதற்கு முன்பாக சீசர்களை பார்த்து சொன்னார், ஜனங்களை போய் உட்கார வைப்பீர். கர்த்தர் என்கிட்ட சொன்னார், உன் வேலையே டென்ஷன்ல இருக்கவன்லாம் உட்காருங்க சார், உட்காருங்க சார். நீங்கள் அமர்ந்திருந்து கை தட்டுங்க அவருக்கு. நீங்கள் அமர்ந்து இருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க? அமர்ந்திருக்க வேண்டும். கடவுளை அறிகிற சரியான பொசிஷன் நீல் டவுன் பொசிஷன் அல்ல, சிட்டிங் பொசிஷன். ஆமென் சொல்லுங்க. அமர்ந்திருப்பதே ஆண்டவரை அறிவதன் ரகசியம். பல நேரங்களில் கடவுளை அறியாமல் போவதற்கு காரணம், கடவுள் தன்னை வெளிப்படுத்த முடியாமல் போவதற்கு காரணமே மனிதர்கள் தேவனை வேலை செய்ய விடுவதில்லை. நீங்கள் அமர்ந்திருந்து, ஆமென் சொல்லுங்க, நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எதுவரைக்கும் நீங்கள் உட்கார்ந்திருக்க வேண்டும்? உங்கள் சத்துருக்கள் அத்தனை பேரும் பாதபடியாகும் வரைக்கும் நீங்கள் உட்கார்ந்துதான் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை சாராம்சம் தேவ சமாதானமும் இளைப்பாறுதலும். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய இளைப்பாறுதலை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களோ அப்பெல்லாம் நீங்கள் ட்ராக்கை விட்டு வெளியே போறீங்கன்னு அர்த்தம். எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனுடைய இளைப்பாறுதலை நீங்கள் தவற விடுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் உண்மை சாராம்சத்தில் இருந்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? வெளியே வருகிறீர்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், மற்ற எல்லா மதத்திற்கும் நம்முடைய மதத்திற்கும் இருக்கிற மாபெரும் வித்தியாசம். ஏற்கனவே சொன்னது போல 2 எழுத்து. எல்லா மதங்களும் டூ என்று சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவ சிலுவையிலே டன் என்று சொன்னார். இட் இஸ் டன், இட் இஸ் ஃபினிஷ்டு. உங்களுக்காக, நீங்கள் கடவுளை அடைவதற்காக என்ன காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார் என்கிற மனநிலையில் 24 மணி நேரமும் வாழ்வதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கான சகலமும் முடிக்கப்பட்டிருக்கிறது. தேவனோடு எப்பொழுதும் தைரியமாய் கிட்டிச் சேருவதற்கான ஒரு பாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நீதிமானாக்குவதற்கான சகல காரியங்களும் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது என்று முடிக்கப்பட்ட மனநிலையில் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் இளைப்பாறுதல் இருக்கிறார்கள். இந்த இளைப்பாறுதல் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை. மேலும் மேலும் வேலைகளை சும்மா கொடுப்பதல்ல உண்மையான ஆன்மீகம். இன்னைக்கு எல்லா ஆன்மீகம் தோத்து போய் புளித்த மாவை போல கிறிஸ்தவம் பரவுவதற்கு காரணம், இங்கே வேதம் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறது. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் கொடுத்த முதல் வாக்குத்தத்தம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு
இளைப்பாறுதல் தருவேன் என்பது. இந்த வசனத்தை தான் கிறிஸ்தவர்கள் பேசுகிறார்கள், ஊழியர்கள். ஆனா எங்க பேசுறாங்கன்னா வெளியே பேசுறாங்க. வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கிரவுண்டுக்கு வரும்போது அவனுக்கு இளைப்பாறுதல் கிடைச்சிருது. ஆனா சர்ச்சுக்குள்ள வந்தவன இளைப்பாறுதல் போயிடுது. கொடுத்தவனே எடுத்துக்கொண்டாண்டி அப்படின்ற மாதிரி ஊழியக்கார் இளைப்பாறுதல் அங்க கொடுத்து இங்க வந்து வாங்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, சபைக்குள்ளும் அதான் பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்க இறைவனிடம் வந்து விட்டீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து விட்டீர்கள் என்றால், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். வாசிப்போம் எபேசியர் உன்னதங்களில் அவரோடு கூட. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். பாத்தீங்களா? உன்னதங்கள்ல அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க சொல்லுங்க? அவரோடு கூட நிக்கிறீங்களா, உட்கார்ந்து இருக்கீங்களா? உட்கார்தல் என்றால் என்ன? அது ஒரு உட்கார்தல் என்பதன் அர்த்தம் நீங்க ஒரு சீட்ல உட்கார்றீங்களே, அது கிடையாது. உட்கார செய்தார்னா எழுத்தின்படி நீங்க ஒரு சேர்ல உட்கார்றீங்களே, அந்த உட்கார்தல் அல்ல. உட்கார செய்தார் என்றால் உங்களை இளைப்பாற செய்தார், அதான் அர்த்தம். மறந்துடாதீங்க. உன்னதங்களிலே அவரோடு கூட இளைப்பாறவும் செய்தார். அப்ப உட்காருதல் என்றால் என்ன? இளைப்பாறுதலின் மனநிலையில் வாழ்வதே உட்கார்ந்திருப்பது. ஆமென். அப்ப நீங்க இறைவனோடு பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறீங்களா இல்லையா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இளைப்பாறுதலின் மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஆமென், ஆமென். இந்த இளைப்பாறுதலின் மனநிலையே உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்திருப்பது. உட்கார்ந்திருப்பது என்பது வேலை செய்யாமல் இருப்பது அல்ல. உட்கார்ந்திருப்பது என்பது பதட்டம் இல்லாமல் இருப்பது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கிரேஸ் பிரீச்சர்ஸ் வேலை செய்ய வேணான்னு பேசுறாங்க, வேலை செய்ய வேணான்னு பேசுறாங்க, இளைப்பாறுதலை பேசுறாங்க. அப்படி நாங்க சொல்லவே இல்லை. இளைப்பாறுதல் என்பதும் உட்காருவது என்பதும் உங்க பிசிக்கல் பொசிஷன்ல நீங்க ஒரு சீட்ல உட்கார்றது இல்லை. உன்னதத்துல உட்கார்றதுனா எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. அப்ப ஒண்ணுமே செய்ய வேண்டாமா? அப்ப ஜெபமே பண்ண வேண்டாமா? எத்தனை முறை உங்களுக்கு இந்த பதிலை சொல்லுவது? நேற்று நான் கூட கேட்டேன், ஆண்டவரே 2 நாளைக்கு முன்னாடி எல்லாமே நீங்க முடிச்சிட்டீங்களே, எனக்கு ஒரு வேலை இல்லைல்ல, நான் என்ன பண்றது என்ன பண்றதுன்னு எங்கேயோ இருந்து ஒரு பாட்டு சத்தம் வருது. கர்த்தர் சொன்னார், வேற வேலை இல்லைல்ல, என்ன கொஞ்சம் லவ் பண்றா. உங்க ஒய்ஃப்ட கூட பரபரப்பா வேலை பார்க்கும்போது நீங்க ரொமான்ஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா கரண்டி எந்த பக்கம் இல்ல மூவ் ஆகுதுன்னு தெரியாது. அப்ப நீங்க ரொமான்ஸ் பண்ணணும்னா என்ன தேவை சொல்லுங்க? ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் சொல்லுங்க. ரொமான்ஸ் பண்ண என்ன தேவை? ரெஸ்ட் தேவை. இல்ல உட்கார்ந்து பேசணும்னா கூட என்ன தேவை? ரெஸ்ட் தேவை. அப்ப நீ ஒய்ஃப்ட பேசும்போது என்ன சொல்லணும்? எது வேலை இருக்காமா? இல்ல வேறு வேலை என்னை, அப்படிதான் நீங்க தொடங்கணும். அப்ப வேலைகள் முடிஞ்சிருச்சுன்னா என்ன ஆரம்பிக்குது? உறவு ஆரம்பிக்குது. உறவு எங்கே ஆரம்பிக்கிறது? எங்கே இளைப்பாறுதல் ஆரம்பிக்கிறதோ அங்கே உறவு ஆரம்பிக்கிறது. வேலைகளை குறித்து சொல்லிக் கொடுக்கிற ஊழியர்கள் இளைப்பாறுதலை பேசாமல் வேலைகளை சொல்லித் தருகிற ஊழியர்கள், தேவனோடு கூட இருக்கிற உறவிலே கத்தி வைக்கிற ஊழியர்கள். தெரிஞ்சுக்காங்க, prayer is not a duty. ஜெபம் என்பது ஒரு வேலை அல்ல. ஜெபம் என்பது ஒரு உறவு. அந்த உறவு எப்ப தொடங்குது? இளைப்பாறுதல் இருந்து தான் தொடங்குது. நான் கேட்கிறேன், பரபரப்பா இருக்கிற ஆட்கள் உங்கள் குடும்பத்தோட நல்ல உறவுல இருப்பீங்களா? சொல்லுங்க. ரெஸ்ட்ல இருந்தாதான் சொல்லுங்க உறவு ஆரம்பமாகிறது.
வேலை செய்யாமல் இருப்பதுக்கு பேரு ரெஸ்ட்னு நான் சொல்லலை, ரெஸ்டிங் மைண்டில் இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டே ரெஸ்ட் மைண்டில் இருக்கலாம். ரெஸ்ட்னா என்னன்னா புரிஞ்சுக்கோங்க. இளைப்பாறுதலின் மனநிலை. இந்த இளைப்பாறுதல் மனநிலை இருந்தால் நீங்க என்ன செய்யலாம்? கடவுளோட உறவாடலாம். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். கிருபை மனிதனை வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லுது. வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லல. உங்களுக்கும் பிதாவுக்கு இடையிலே செய்ய வேண்டிய வேலைகளை அவர் முடித்திருக்கிறார். ஆகையால் உங்கள் மனநிலை ரெஸ்ட்ல இருக்கட்டும். இந்த பூமியில் நீங்க செய்யற எல்லா வேலையும் பதட்டத்தில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்கள் வேலைக்கான வெற்றி ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறபடினால் பதட்டமே இல்லாம ரெஸ்ட்ல எல்லா வேலையும் பாருங்க. உட்காருவது என்பதன் அர்த்தம் ஒரு சீட்ல உட்கார்றது இல்ல, இளைப்பாறுதலின் மனநிலையில் வாழ்வது. ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல உட்கார்றான்னு உட்கார வச்சீங்கன்னா உட்காருவான். 15 நிமிஷம் கழிச்சு மெதுவா என்ன செய்வான்? அப்படியே நெளிவான். 1 மணி நேரம் கழிச்சு என்ன செய்வான்? ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவான். நான் அவனை பார்த்து சொல்றேன், தம்பி நீ ரெஸ்ட்ல தலைப்பா இருக்க. சொல்றான், இல்ல சார் நான் ரெஸ்ட்லெஸ்ல இருக்கேன். நான் எப்படி இருக்கிறேன்? பாடி ரெஸ்ட்ல இருக்குல்ல, அதுக்கு பேர் ரெஸ்ட் கிடையாது. மனசு ரெஸ்ட்ல இருக்கு பாருங்க, அதுதான் ரெஸ்ட். அப்ப அவனை படிக்க விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, 1 மணி நேரம் ரெஸ்ட்லெஸ் ஆயிடுறான். இப்போ உடனே நீங்க என்ன செய்றீங்க? கொஞ்ச நேரம் போய் விளையாண்டு வாடான்றீங்க. இப்போ விளையாண்டோன்னா என்ன ஆயிடுறான்? ரெஸ்டிங் மைண்ட் செட்டுக்கு வந்துடுறான். இப்போ நான் கேட்குறேன், அப்போ உடம்புல நீங்கள் வேலையை செய்வதை பற்றியே இங்கே பேசலை, மனசை தான் பேசுது. பதட்டம் இல்லாத மனநிலை, அதுதான் இளைப்பாறுதலின் மனநிலை. இப்போ உங்களே ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே இங்கே உட்கார வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவீங்க. அப்போ என்ன இளைப்பாறுதல்னா என்ன? உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி, மனசுக்கு பிடிச்சதை நீ செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, கடவுள் ஜெபம் பண்ணு விரும்புறியா பண்ணு, இல்லை ஃபாஸ்ட் பண்ணு விரும்புறியா பண்ணு. ஆனால் ரெஸ்ட்ல பண்ணினா அது ரைட்டு. ஆனால் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒன்றை பண்ணினா அது தப்பு. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டின் முதல் வாக்குத்தத்தம் நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்பதே. என் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இளைப்பாறுதலை இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தந்தருள்வாராக. இந்த இளைப்பாறுதலை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் நித்தியமான அமெரிக்கான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வரும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நம் வாசம் செய்கிற ஸ்தலத்திற்கு பேரே இளைப்பாறுதலின் ஸ்தலம் தானா. சமாதானமுள்ள ஸ்தலங்களில் தான் என் ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள். அப்படிதான் பைபிள் சொல்லுது. என் ஜனங்கள் சமாதானம் இருக்கிற ஜனங்களில் ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவார்கள். 32 என்று நினைக்கிறேன். ஏசாயா 32:18. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும். என் ஜனம் ஆமென் சொல்லுவோம். யாரெல்லாம் அவருடைய ஜனம் ஒரு ஆமென் சொல்லுங்க ஒரு தடவை. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. எவ்வளவு அழகான வார்த்தை. என் ஜனம் அமைதியாய் தங்கும் இடத்துல தான் குடியிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரியல் கிரவுண்ட் பக்கம் வீடு இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. எல்லாத்தையுமே எழுத்தின்படி நீங்க எடுத்துக்கூடாது. கல்ற தோட்டம் அமைதியா இருக்கு, அங்கனக்குள்ள வீடு கட்டி வாழ்வாங்க, அந்த அமைதி இல்ல. தேவன் சொல்வது, என் ஜனங்கள் என்ன இடத்துல இருப்பாங்கன்னா, எங்கே எல்லாம் அவர்களுக்காய் முடிக்கப்பட்டிருக்கிறதோ, எங்கே ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறதோ, அந்த இளைப்பாறுதலின் ஸ்தலத்தில் அவர்கள் இருப்பார்கள். அந்த இடம் எது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் நிழல். அங்கேதான் நாம் வாழ்கிறோம். என் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இளைப்பாறுதலை பற்றி நான் கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட இன்னைக்கு பேச விரும்புகிறேன். ஆமென் சொல்லுவோம். வாசிங்க இந்த வசனத்தை திரும்ப. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆமென். என் ஜனம் 3 விஷயத்தை சொல்றாரு. என்னன்னவா? சமாதான தாபரம், நிலையான வாசஸ்தலம், அமைதியாய் தங்கும் இடம். எல்லாம் சொல்லுங்க. சமாதான தாபரம், நிலையான ஒருத்தர் நிலையா ஒரு இடத்துல இல்லைனாலே அவன் சமாதானம் இல்லாமல் இருக்கான்னு அர்த்தம். போன மாதம் எங்கே இருந்தீங்க? நான் அந்த கம்பெனியில் இருந்தேன், இந்த மாதம் வேற கம்பெனியில் இருக்கிறேன், அடுத்த மாதம் ஏதோ சமாதான குலைச்சலோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அவர். என் ஜனங்கள் நிலையான
வாசஸ்தலத்தில் இருப்பார்கள். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாரத்திலேருந்து நிலையான வாசஸ்தலம் உங்கள் மேலே கடந்து வரப்போகுது. காயினை பார்த்து ஒரு சாபம் சொன்னார், நீ இந்த பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய், நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். ஏசாயால வாக்குத்தத்தம் சொல்கிறது, உனக்கு நிலையான வாசஸ்தலத்தை நான் கட்டளையிடுவேன். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வரும்போது உங்களுக்கு நிலையான வாசஸ்தலத்தை தேவன் கொடுக்கிறாரு. இரண்டாவது சமாதான தாபரம், அடுத்த அமைதியான வாசஸ்தலம். இதெல்லாம் இங்கே தாங்க இருக்கு. கைதட்டுங்க உதவர், இங்கே தாங்க இருக்கு. ஆமென் சொல்லுவோம், ஆமென் சொல்லுவோம், ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இந்த சமாதானத்தை இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றால் என்ன அர்த்தம்னா, உனக்காக செய்ய வேண்டிய காரியங்களை, உன் வாழ்க்கைக்காக பிதாவினிடத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் செய்ய வேண்டிய காரியங்களை உனக்காக நான் செய்து முடித்து உனக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்கனால என்ன அர்த்தம்னா, நீங்க கம்ப்ளீட்டா இருக்கிறீங்க, நீங்க முடிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் பிதாவிட்டில் சேருவதற்கு, எந்த நேரம் சேருவதற்கும் நீங்கள் என்ன தகுதி தேவையோ அந்த தகுதியை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொடுத்த கிரயத்தினாலே அந்த தகுதியை பெற்று பூரணமாகவே இருக்கிறீர்கள். காலையில் எழுந்திருக்கும் போது உங்கள் சிந்தனையில் இருக்க வேண்டும், நான் பூரணமாக இருக்கிறேன். மதியம் உறங்கும் போது உங்கள் சிந்தனையில் இருக்க வேண்டும், நான் பூரணமாக இருக்கிறேன். எல்லா நேரங்களிலும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நீதிமானாகவே இருக்கிறீர்கள் என்கிற உணர்வு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாடுகளை, பாடுனா என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க சார்? பாடுனா என்ன? பாடுனா சிலுவையில் நம்மளை கட்டி இழுத்து பொண்ணு செல்வதல்ல. இன்றைக்கு இந்த உலகத்திலே சர்வே பண்றதுக்கு நீங்க பட்டுக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அது பாடு. உங்க குடும்பத்துக்கு குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து உங்க மனதில் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க, அது பாடு. கடவுள்கிட்ட கூட நெருங்குவதற்கு உங்க வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயங்கள் கண்களுக்கு முன்பாக வருகிறது என்றால் அது பாடு. இந்த நம்முடைய இந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு, ஆமென் சொல்லுவோம், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய, சொல்லுங்க முடிங்க, அவருடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த சுகமானோம் என்கிற வார்த்தையின் அர்த்தம் சரீர சுகத்தை மட்டும் பைபிள் என்ன செய்யல, சொல்லல. சுகமானம் என்பது உங்கள் இருதயத்தின் சமாதான குலைச்சலும் அதில் அடங்குகிறது. வியாதிகளுடைய லிஸ்டில் மன நிம்மதி இல்லாதிருப்பதும் ஒரு வியாதி. இப்ப இங்க சரீர வியாதி எத்தனை பேர்னு கேட்டா ஒரு 50 பேர் இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம். ஆனா மனோவியாதி இருக்கிற எத்தனை கேட்டா, இன்னைக்கு வீட்டு பாடம் எழுதாதவங்க தொடங்குது. நாளை காலையில மிட்டம் டெஸ்ட் வச்சிருக்காங்களே, அவன்கிட்ட இருந்து தொடங்குது மனோவியாதி. சோ மனதில் இருக்கிற திகிலும் பயமும் ஒரு வியாதி. ஆகையால் தான் சைக்கியாட்ரிஸ்ட் ஒரு டாக்டர் படிப்பே என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்கிறாங்க. சைக்கோ தெரபின்னு ஒண்ணே என்ன செஞ்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. மனோ தத்துவ நிபுணர்னே சிலர் என்ன செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பேர் என்ன, டாக்டர்ஸ். அப்படின்னா மனோவியாதியும் ஒரு வியாதி. நம்ம மனோவுக்கு வந்த வியாதி இல்லை, நான் சொல்றது மனதில் இருக்கிற குழப்பங்கள். இப்ப நீங்க குழப்பத்தில் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், நீங்கள் அவர் தழும்புகளால் சுகமாக வேண்டும். ஆமென். பிசாசோட ஒரு பெரிய வஞ்சகம் என்னன்னா, அதை வியாதின்ற லிஸ்ட்ல கொண்டு வரதில்லை. ஆனால் அவர் தழும்புகளால் சுகமானோம் என்கிற இடத்திலே இந்த வியாதி என்ன செஞ்சிருச்சு. உபாகம் 28 படி மனதில் வருகிற பயங்கள், குழப்பங்கள் என்பவைகள் சாபம். கிறிஸ்து நமக்காய் சாபமானார். நீங்க சமாதானமா வாழணும், நீங்க இளைப்பாறுதல் இருக்க வேண்டும். சிலுவையிலே அவர் சந்தித்த, அவர் சுமந்த மிகப்பெரிய வியாதியிலே ஒன்று மனோவியாதி. நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கத்தக்க ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆமென் சொல்லுவோம். என்னுடைய பாவங்களை அவர் சுமந்தார், அதனால் அவருடைய நீதி எனக்குள்ள என்ன செய்தது, வந்தது. நீ எப்பெல்லாம் ரொம்ப வேகமா எழுதிட்டு போறீங்களோ
அப்பெல்லாம் மார்ஜினை கரெக்டாக ஒட்டி வரமான்றதை என்ன செய்யணும்? பார்க்கணும். ஓட்ட பந்தயத்தில் ரொம்ப வேகமாக ஒலிம்பிக்கில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், நல்லது. நம்ம ட்ராக்ல இருக்கமான இடையில என்ன செய்யணும்? பார்க்கணும். எவ்வளவு உயரமான சப்ஜெக்ட் நீங்கள் போனாலும், 1000 வசதிகள் இருந்தும் வாழ்க்கை இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் என்றால் நீங்கள் இறைவனை விட்டு மெயினான ட்ராக்கை விட்டு வெளியே போயிட்டீங்க. நீ 2ஆம் வானத்தை பார்த்தா என்ன, 3ஆம் வானத்தை பார்த்தா என்ன? சார் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன், ட்ராக்ல வரல தம்பி. ட்ராக் என்ன தெரியுமா? இளைப்பாறுதல். ஆமென், ஆமென். தேவனாய கர்த்தர் இந்த காலை வேளையிலே இங்கு கூடியிருக்கிற எல்லாருடைய மனதிலும் ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார் என்றால் அதுதான் இந்த காலை வேளையின் செய்தியின் வெற்றி என்று நான் சொல்லுகிறேன். என் மகனே, மகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே எதை குறித்து கலக்கமாயிருக்கிறாயோ அதற்கும் தேவையானதை, அதற்கும் செலுத்த வேண்டிய கரையத்தை சிலுவையிலே இயேசு செலுத்தி தீர்த்திருக்கிறார். ஆமென், ஆமென்.